நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி வந்து கராச்சேவ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். கடலை மாவு அரிசி மாவு ரெண்டையுமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இது போக பூண்டு ஒரு 6-7 பூண்டு, ஆனால் இந்த இதெல்லாம் சின்ன பூண்டு, ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. 6 பூண்டு. காரம் வத்தல் வந்து உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3 வத்தல் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் பெப்பரும் போட போகிறேன், மிளகும் போட போகிறேன், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சியில் வந்து பூண்டு, வத்தல், கொஞ்சமாக இது உப்பு போட்டு அரைக்கணும். நம்ம இது 3ஐயும் அரைச்சிட்டு நான் வர்றேன், அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ இதில் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான, அதாவது நம்ம மொத்தமாக அந்த சேவுக்கு வேணுங்கிற உப்பு எல்லாத்தையுமே போட்டு இதில் அரைச்சிக்கலாம். உப்பு இதில் போட்டு அரைச்சோன்னா தான் நமக்கு வந்து ஒன்று போல் இது அரைப்படும். அதுக்காகத்தான் உப்பு போட்டு நம்ம அரைக்கிறோம். இப்போ நான் இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை. இப்போது இது இந்த ரெண்டையுமே வந்து மிளகு சீரகம் இது ரெண்டையுமே 1-2 நான் இடிச்சிக்க போகிறேன். அந்த இடிக்கிற இது இருக்குது இல்லையா, அதை வச்சு நான் இடிச்சிக்க போகிறேன். இடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ இதை இடிச்சாச்சு இப்போது நல்லா. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண. இப்போ இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு எந்த இதெல்லாம் சேர்க்குறோமோ அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இது சேர்க்குறது வந்து பெட்டர் ஆல்வேஸ். இந்த பேஸ்ட்டு இதில் நம்ம உப்பு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது இதெல்லாம் போட்டாச்சு. இப்போது இங்கே எண்ணெய் வந்து நான் சுட வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் சூடு ஆகணும். சூடு ஆனதுக்கப்புறம் அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம வந்து சேர்க்கணும். ஓகே, எண்ணெயை வந்து நான் சுட வச்சுருக்கேன். எண்ணெய் சூடு பண்ணி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சே நம்ம இதை மிக்ஸ் பண்ணுவோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து இப்போவே ஊற்றிடாதீங்க. இப்போவே ஊற்றாமல் கொஞ்சம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு செகண்ட். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த புட்டு மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு சேர்த்தா போதும். மாவை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இதை மாவு பிணைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த மாவை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய குழி ஓட்டை இருக்கிற கண்கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி தேய்க்க ஆரம்பிங்க. ஆர்வக்கோளாறுல நிறையா எடுத்துட்டனே, விழுக மாட்டேங்குது. விழு தேய்க்க தேய்க்க அப்படியே விழ ஆரம்பிக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அத்தை நல்லா அடங்குற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது காட்டுப்போம். நான் வந்து 2 டைப்பாக பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒன்று கொஞ்சம் பரிஞ்சேவு இந்த கரண்டியில் போட்டேன். இப்போ போட்டேன்ல அந்த கரண்டி. முதல்ல போட்டது வந்து ரொம்ப பொடியாக வந்தது, ரொம்ப குட்டி குட்டியாக வந்துச்சு. அது வந்து என்கிட்ட இருக்கிற இந்த கண்கரண்டியில் போட்டேன். சரியாக வரல, அதனால நான் பெரிய கண்கரண்டி அந்த இதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நல்லா சத்தம் அடங்குனதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். அது நல்லா அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லா உள்ள வரைக்கும் அது வேகும். இல்லை இந்த மாதிரி நல்லா சத்தம் அடங்கிடுச்சு, நல்லா கோல்டன் இதில் ஆயிடுச்சு. என் கையெல்லாம் இப்படி இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து கரண்டியை வந்து டர்ட்டி ஆக்கிறதே பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் நான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன்.
முடிச்சிட்டியாமா? ஆமாண்டா. இந்த பாரு எவ்வளோண்டு மாவு எடுத்தோம், எவ்வளோ வந்திருக்கு பாரு.